நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டு இந்தோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற என்னுடைய அன்பு அண்ணன் மாவீரன் காடு வெட்டியாருடைய அன்பு தம்பி வைத்தியலிங்கம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இது உறுதி உறுதி உறுதி. அதற்கு நம்முடைய மாவீரன் காடு வெட்டியாருடைய அன்பு தம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த மண் என்னுடைய அன்பு அண்ணன் காடு வெட்டியார் வாழ்ந்த மண். இந்த மண் அவர் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறந்த முறையில் பணியாற்றியவர். அதே மண்ணிலே இன்று நம்முடைய காடு வெட்டியாருடைய அன்பு தம்பி வைத்தியலிங்கம் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே அவரை நீங்கள் அனைவரும் ஒருமனதாக ஆதரவு அளித்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்காக இங்கே அவர் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனை, முதன்மை பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று வருகின்றேன். செல்லுகின்ற இடமெல்லாம் தாய்மார்கள், என் சகோதரிகள், பெண்கள், பெற்றோர்கள் அனைவரும் வந்து, ஐயா எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, நாங்க வீட்டை விட்டு வெளியில போனா திரும்பி வருவோமான்னு தெரியல, எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும், என் பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய் திரும்பி வருமான்னு தெரியல, என் பொண்ணு வேலைக்கு போனா திரும்பி வருமான்னு தெரியல, எங்களுக்கு பயமா இருக்கு. இப்படி ஒரு சூழல் நாங்க இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள், தாய்மார்கள், என் சகோதரிகள் கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, உண்மையைத்தான் நான் சொல்கின்றேன். தமிழ்நாட்டில் பெண்கள் அன்றாடம் மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமை செய்து, கதற கொலை செய்து வருகிறார்கள் இந்த திமுக
கேடு கட்ட ஆட்சி இல்லை. அதே போன்று கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை காணவில்லை. வீட்டுக்கு வெளியிலே விளையாடுகின்ற குழந்தை காணல. அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க கிடைக்கல. ராத்திரி முழுதும் தேடுறாங்க கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தைய பிணமாக கண்டுபிடிச்சாங்க காவல்துறை. அது விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம், ஒரு கொடூர போதையில கெடுத்து 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ண காட்சி. அவன் யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பு. எவ்வளவு மனித மிருகங்கள் இந்த ஆட்சியில உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் 2.5 வயசு குழந்தைய கதற ஒருத்தவன் கெடுத்து கொலை பண்றானா, இதை விட ஒரு கேவலமான ஆட்சி இதுவரை தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது. அதே போன மாசம் மதுராந்தகத்தில் ஒரு 14 வயது குழந்தை காணல. 2 மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் திருநெல்வேலி மாவட்டம் வளாத்திக்குளத்துல 12வது படிச்சு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வருது அந்த பெண். சாயங்காலம் வீட்டுக்கு பின்போல ஒதுங்க போச்சு. காரணம் அப்பா அம்மா தேடுறாங்க. அந்த ஊர் ஃபுல்லா எல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த பெண் பிணமாக ஒரு காட்டு பக்கத்தில் விசாரணை பண்ணி பார்த்தா ஒரு மிருகம், மனித மிருகம் போதையில அந்த பெண்ணை கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில ஒரு 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. 3 மணி நேரம் காணும். தேடுறாங்க அவங்க அப்பா அம்மா. 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு புதர்ல இருந்து அந்த குழந்தை அழுதுட்டு வந்து வெளியில ரத்த காயம் கீறி வச்சிருக்கிற ஒரு மனித மிருகம் மார்பிளையும் மூஞ்சிலையும் ஒரு மனித மிருகம் போதையில அந்த 8 வயசு பிஞ்சு குழந்தையை கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதான் திமுக ஆட்சி. இதுவரை தமிழ்நாடு எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களிலிருந்து, அண்ணாவிலிருந்து, ஜெயலலிதா அம்மையாரிலிருந்து, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலிருந்து ஒரு ஆட்சியில கூட இது போன்ற சம்பவங்கள் நடந்தது கிடையாது. ஆனால் இது திமுக ஆட்சியில, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் 62,000 குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு நாளைக்கு 35 குழந்தைகள் மீது குற்றங்கள். ஒரு நாளைக்கு 25 பெண்கள் மீது குற்றங்கள், எதிரான குற்றங்கள். இதை விட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் இல்ல. இந்த ஒரு காரணம் போதும் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். பெண்களே, ஆண்களே, சகோதரிகளே. நானும் 3 மகள்களை பெற்றிருக்கிறேன், 3 பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன், உணர்வுபூர்வமா நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் தாய்மார்கள் தயவு செய்து கேட்கின்றேன், இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், தூக்கி எறியுங்கள். ஆள தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர், ஆள தகுதி இல்லாத ஒரு ஆட்சி, தூக்கி எறியுங்கள். இவர்கள் ஆள தகுதி இல்லை, திறமை இல்லை. இந்த சூழல் உருவாக்கிய காரணமே ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் கஞ்சா,
போதைப் பொருட்கள் காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, சென்டினல், மெத்தில் ஆம்பிட்டமின் போன்ற வெள்ளக்கார அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருட்கள் பயன்படுத்துறானோ அத்தனையும் உங்க தெருவுல, உங்க வீதியில, உங்க கிராமத்துல, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்ல. அதாவது சென்னையில ஒரு ஆசிரியை சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, நாங்க இப்ப பள்ளிக்கூடத்துல வந்தா, பள்ளிக்கூட பசங்க வந்தா பைய செக் பண்ணுவோம். எதுக்கு? முடியல அந்த பையில பிழிப்பு மிட்டாய், சாக்லேட்டு, பென்சில் எல்லாம் இருக்கும். இப்போ கஞ்சா பாக்கெட் இருக்கா, கஞ்சா ஸ்டாம்ப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. பள்ளிக்கூடம் படிக்கிற 8வது, 9வது, 10வது படிக்கிற பிள்ளைங்க நாட்டுல கஞ்சா ஸ்டாம்ப் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வகுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதுதான் இந்த விடியா கேடுகட்ட மானகட்ட திமுக ஆட்சி. இதுதான் நாளைக்கு உங்கள் பிள்ளை, உங்கள் பெண் பிள்ளை, உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நாளைக்கு உங்க பேர பிள்ளைங்க இந்த நிலைக்கு வரக்கூடாது என்றால் ஆட்சி மாற்றம் வேண்டும். இந்த கேடுகட்ட ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள்.